89 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வந்த தேர்தல்ல 4 முனை போட்டி. யார் ஜெயிப்பார்ன்னு யாருக்கும் தெரியாது. 91ல ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் அது வந்து ஸ்வீப் ஆயிருச்சு ஜெயலலிதாவுக்கு. அதற்கப்புறம் 96 வரும்போது திரும்ப ஜெயலலிதாவுக்கு கடும் அதிருப்தி. அந்த நேரத்தில வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சா கூட மதிமுக அந்த நேரத்தில வந்து புதுசா வைகோ வந்து ஒரு 8 மாவட்ட செயலாளரோட விலகி வந்து அங்க வந்து நிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு அவரு திமுக வாக்குகள நிறைய பிரிச்சு திரும்ப அதிமுக வந்துருமோன்னு ஒரு பதட்டம் வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஈஸியா ஜெயிச்சுருவாங்கன்னு கணிச்சாலும் அந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. பாமகவும் அப்பதான் களத்துல வருது. அதனால அந்த மாரியான சிக்கல்கள் வரிசையா இருந்துட்டே இருக்கு. 2006ல விஜயகாந்த் வந்தாரு. அப்புறம் வந்து விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் நல கூட்டணின்னு 2016ல வந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தாரு. ஸோ எந்த தேர்தலுமே வந்து ஏதாவது ட்ராக் மாறிருமோ, இவர் அதிகமான வாக்க பிரிச்சுருவாரோ அப்படின்ற மாரியான ஒரு எதிர்பார்ப்பு, குழப்பம் ஒரு இது இருக்கும். இப்ப என்னைய மாரி தொடர்ந்து சர்வேயில நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா யாருடைய பயஸும் இல்லாம, ஒரு இன்டென்ஷன் இல்லாம எடுக்கிறவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிரும். இதனால தான் நாங்க அந்த சர்வே வந்து வெற்றி பெற்றிருக்கு. From customers to real brand ambassadors. 21,000 plus stories by Gen Housing.